வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழக அரசியல் களத்தில் உச்சகட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சசிகலாவின் வருகை. அவருடைய வருகை தமிழக அரசியல் களத்தில் என்ன மாதிரி மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறது முக்கியமாக இருந்தது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு காணும் வகையில் சசிகலாவின் வருகை நடந்து முடிஞ்சிருக்கு. இதை வைத்து பல்வேறு வகையான அரசியல் திருப்பங்கள் நடக்கும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்களால் விமர்சிக்கப்படுகிறது. இது என்ன மாதிரி விமர்சனங்களாக இருக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதை பற்றி சில தகவல்கள் உங்களுக்காக. சசிகலா பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வர கிட்டத்தட்ட 24 மணி நேரங்கள் ஆகியிருக்கு. 4 ஆண்டு சிறை தண்டனைக்கு பிறகு கொரோனா தொற்றிலிருந்து சிகிச்சையிலிருந்து குணமாகி தமிழகம் திரும்பியிருக்காங்க வி.கே. சசிகலா. அவர் அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு தமிழக அமைச்சர்கள் டிஜிபி அலுவலகத்தில் 2 முறை புகார் மனுவை கொடுத்துருக்காங்க. ஆனால் சசிகலா அதிமுகவின் கொடி கட்டிய வாகனத்தில் தான் அவங்க தமிழ்நாடுக்குள்ளே வந்திருக்காங்க. பிறகு வேறொரு வாகனத்திலையும் அவங்க ஏறி பயணப்பட்டிருக்காங்க. அந்த வாகனத்திலையும் கொடி கட்டியிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. அமைச்சர் ஜெயக்குமார் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அதிமுகவின் கொடியை உருவாக்கியது எம்ஜிஆர், அந்த கொடியை அதிமுக தவிர வேறு யாரும் பயன்படுத்த உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அப்படி பயன்படுத்துவது சட்ட விதி மீறல், இதை தவறாக பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. மற்றுமல்லாது அதிமுகவின் கட்சி சின்னங்கள் பற்றிய சட்ட பிரச்சனைகள் ஏற்பட்ட போது உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதுபோல எந்த நிலையிலும் அதிமுகவும் அமமுகவும் இணைப்பிற்கு வாய்ப்பே இல்லை, 100% இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. சசிகலா தீவிர அரசியலில் ஈடுபடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருகை அரசியலில் என்ன மாதிரி திருப்பங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சட்ட விதிகளின்படி கொடி பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான் என்பதால் தொண்டர்களுக்கும் கொடியை பிடிக்க உரிமை இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையா இருந்துட்டு இருக்குது. நீங்க சொல்லுங்க, இந்த மாத இறுதி வரை இருக்கக்கூடிய அரசு அதிமுக கட்சி தேர்தல் தேதி அறிவித்த பின் உடைய வாய்ப்பு இருக்கிறதா? இதற்கான பதில்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.